குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் இந்த 5 to 10 மினிட்ஸ் மெசேஜை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால தான் டெய்லி நாங்கள் சொல்கிறோம். டெய்லி பிரார்த்தனை முடிச்சிட்ட அப்புறம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்ட அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக இது கடவுள் வார்த்தை. நிச்சயமாக கவனமாக கேளுங்கள். ஏனோ தானோன்னு சொல்கிறது கிடையாது. ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து கேளுங்க. ரொம்ப கவனத்தோட ரொம்ப ஈர்ப்போட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்கள் நன்மைக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இதை கேட்க கேட்க உங்களுக்கு பெரிய நன்மை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கேட்க வேண்டும். ரொம்ப ஆழமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். இதை பற்றி ஆராய வேண்டும், இதை பற்றி சிந்திக்க வேண்டும், இதை பற்றி தியானிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு காலையில் கேட்டுட்டு போயிட்டிங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் கவனமாக இதை புரிந்து ஆராய்ந்து தெளிந்து தியானித்து கேளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறேன். பாருங்கள், நம்ம இதுவரை நம்ம செய்த சடங்கு சம்பிரதாயத்திலலாம் நம்ம எல்லாம் செஞ்சோம். ஆனால் அந்த பாதுகாப்புன்றது என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம். பாதுகாப்பு, கடவுளின் பாதுகாப்பு என்பது என்ன என்று தெரியாமல் இருக்கிறோம். அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த விஷயம் தெரியலன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடும், கெட்ட சக்திக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிற்போம். நினச்சி பாருங்கள், யுத்தத்தில் எந்த கவசமும் எந்த ஆயுதமும் எடுக்காமல் நீங்கள் ஒரு யுத்தத்தில் போய் நின்றீங்கன்னா என்ன ஆகும், என்ன கதி ஆகிடும்? ஒரே செகண்டில் காணாமல் போயிடுவீங்க இல்லையா? ஒன்றுமே ஆயுதம்லாம் எடுக்காமல் வெறும் ட்ரெஸ்ஸோட வெறும் இதோட கையோட போய் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஹெல்மெட் இருக்கணும், செஸ்ட்டில் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கணும். அதாவது சின்ன பாதுகாப்பு இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நடத்துகிற கடவுளின் சக்தியின் பாதுகாப்பு. அதை உணர்ந்துட்டிங்கனால அப்புறம் விடவே மாட்டீங்க. இது என்ன, இதை உணர்ந்துட்டா இது போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம நிறைய விஷயத்துக்கு ஓடுறோம், நிறைய காரியங்களுக்கு ஓடுறோம். ஆனால் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்ம ப்ரொடெக்ஷனில் இருக்கிறோமா அப்படின்றது நல்லா கவனிங்க. ப்ரொடெக்ஷன் உங்கள் மனசுக்கு, உங்கள் சிந்தனைக்கு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஒரு பெரிய ப்ரொடெக்டட் பிளேஸில், ஒரு ஹைடிங் பிளேஸில், ஒரு ஒளிந்து கொள்கிற இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். சரியான கடவுள் பலத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒளிந்து கொள்ளுகிற அந்த இடத்துல இருந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதாவது எதுவுமே உங்களை அணுகாது பாருங்கள், எதுவுமே தாக்காது உங்களை. கெட்ட சக்தியோட எந்த சிந்தனையும் தாக்காது. ரொம்ப கூலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளோ நல்லா இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த நிலைமை எவ்வளோ நல்லாயிருக்கும். எதையுமே நினைக்காமல் சிந்திக்காமல் சந்தோஷமாக முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னை பார்த்துக்கிறாரு, என்னை கம்ப்ளீட்டாக பாதுகாப்பில் இருக்க சொல்லிட்டாரு, கம்ப்ளீட்டாக அவர் பாதுகாத்து கொள்கிறார் என்பதை நம்புகிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இதெல்லாம் கொடுக்காம தான் கெட்ட சக்தி என்ன பண்ணிடுறான், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறான். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு, தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்கிறார், என்னோடய பாதுகாப்புக்கு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள், கடவுள் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அற்புதமாக பார்த்துப்பார். ஆனால் நம்ம தான் அந்த பாதுகாப்புக்குள்ளே அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே போகாமல் நம்ம இருந்துட்டு நம்மளே பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறோம். நம்மளே பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஒருபோதும் முடியாது. நீங்கள் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வராமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள அசைய கூட விட மாட்டோம். ஆனால் இந்த பாதுகாப்பு வளையத்தோடு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்களேன், பிரமாதமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கர்ப்பப்பையில் இருக்கிற சிசு இருக்குல்ல, அதுக்கு ஒன்றுமே தெரியும்ல, அப்படியே படுத்துட்டு இருக்கும். சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டுட்டு இப்படி படுத்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையும், அவ்வளோதான். எவ்வளோ பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? யாராலனா தொட முடியுமா? அதை யோசிக்கூட முடியாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும். அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடவுளை பற்றி நிச்சயமாக, பிள்ளையாரை பற்றி விக்னேஸ்வரரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டா, அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தர்றவருன்னு தெரிஞ்சுக்கிட்டா
தெளிவடைய அதை பற்றி தெரிய தான் நீங்கள் அந்த பாதுகாப்பு உள்ளே நுழைவீங்க. அது தெரியாத வரைக்கும் நுழைய மாட்டீங்க. அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி பாதுகாப்பார்னு தெரியாமல் நீங்கள் எப்படி தைரியமாக இருப்பீங்க? நல்லா சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்காக தலையை கொடுத்தவர் உங்களை பாதுகாப்பாமல் இருப்பார். உங்களுக்காக தலையை கொடுத்துருக்குறாரு. இதான் விநாயகர் தலையை போச்சுன்னா எதுன்னே தெரியாமல் என்னன்னே தெரியாமல் நடந்துட்டுருக்கீங்க. நேற்று ராத்திரி நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பிரார்த்தனைக்காக வந்தாங்க. நிறைய பிரார்த்தனை ரெக்வஸ்ட் இருந்தது. ஒருத்தரையும் பார்க்கும்போது கவலையாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அவங்கெல்லாம் பாருங்களேன், எல்லா சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு, பூஜை செஞ்சு, கோயிலுக்கு போய், சர்ச்சுக்கு போய், மாஸ்க்கு போய், மலையில் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சிட்ருக்குறாங்க தங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு. ஆனால் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வரல. ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்கக்கிட்ட நான் மெயினாக சொன்னது அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் என்னென்ன சொல்லி பிரார்த்தனை கேட்டிங்களோ அது முழுசாக கிடச்சிரும். இந்த பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கு நமக்கு மனசு வரணும், அது சிந்திக்கிற மனசு வரணும். அது கூட மனசு இல்லாமல், டைம் இல்லாமல், எனக்கு டைம் இல்லைங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு. வாங்க சார், டைம் இல்லை, ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா எந்த காலத்துலையும் நீங்கள் பாதுகாப்புக்குள்ளே வரமாட்டீங்க. எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, ரோமன் ஆர்மி எப்படி யுத்தம் பண்ணுன்னா, ஒரு பெரிய டோம் உருவாக்கிடுவாங்க. அவங்கள சுற்றி, அந்த சோல்ஜர்ஸை சுற்றி அவங்க கேடயம் மாதிரி மேலே எல்லாம் வச்சு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் அது அழகாக பண்ணிவிட்டு அப்படியே பொம்மை வர்ற மாதிரி வரும், டோம் வர்ற மாதிரி வரும். அங்கேருந்து இவங்க என்ன தான் வில்லு அடித்தாலும் எது அடித்தாலும் அது தாண்டி போகாது. அவங்க ஷீல்டு தாண்டி போகாது. அந்த ஷீல்டோடு அப்படியே வருவாங்க ஃப்ரண்டில். உள்ளே நுழைஞ்சிருப்போம், அடின்னு அடிப்பாங்க. ஆனால் உள்ளே நுழையிற வரைக்கும் அவங்கள தொடவே முடியாது. ஏன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஷீல்டுக்குள்ளே இருக்க பாருங்கள், நிச்சயமாக இருக்க பாருங்கள். நிச்சயமாக இருந்தீங்கன்னா பெரிய 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 வெற்றி பார்ப்பீங்க. பெரிய வெற்றி. எல்லா பிரச்சனையும் தவிடு பொடி ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே இருக்க விரும்பலை. நம்மளே குதிக்க பார்க்குறோம், நம்மளே ஓட பார்க்குறோம். நீங்கள் இருங்க, அவர் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை வரட்டும். அப்புறம் மெதுவாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் மெதுவாக, மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் மெதுவாக செய்யுங்க. இது இல்லாமல் செய்யுங்க. அதாவது என்ன சொல்கிறது, பதற்றமே இல்லாமல் செய்யுங்க. எந்த விஷயமும் பதற்றமே இல்லாமல் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். பதற்றம் வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நிச்சயமாக அந்த கூடாரத்துக்குள்ளே இருங்க, அவருக்குள்ளே இருங்க, அவர் பாதுகாப்புக்குள்ளே இருங்க, பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருங்க. அவர் சொல்கிறத நிம்மதியாக கேளுங்க, மெதுவாக முன்னாடி போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். கடவுளே, அந்த பாதுகாப்பு வளையம் எனக்கு வேணும், நான் அதுக்குள்ளே இருக்க விரும்புகிறேன், என்னோடய பிரச்சனை எல்லாம் மெதுவாக நீங்கள் தீர்க்குறீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள். எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். அதில் இல்லாத வரைக்கும் படபடப்பும், பதபதப்பும், பதற்றமும் இது மட்டும்தான் இருக்கும். இதான் மீதி. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிம்மதி அடைவீங்க. சமாதானமாக, சந்தோஷமாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பு முன்னாடி போய் பெரிய வெற்றி இலக்கை அடைவீங்க. அதனால் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு வளையத்தில் எப்போவுமே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மனசை முக்கியமாக அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொடுங்க. எல்லாத்தையும் சிந்திக்க தொடங்காதீங்க. பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கும்போது அவரை பற்றி மாத்திரம் நினைங்க. அப்போது தேவையானது மட்டும்தான் சிந்தனைக்குள்ளே வரும், தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே வராது. நடக்காத விஷயமும் பயமும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. அதனால் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்க. கடவுள் உங்களை வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறார். அந்த வரவேற்புக்குள்ளே வாங்க, நுழையுங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க வர்ற டைமை. இன்னும் யாருன்னா பாக்கி இருந்தீங்கன்னா ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த மெசேஜை கேளுங்க, அது ரொம்ப முக்கியம். தூரம் இருக்கிறவங்க, வர முடியாதவங்க தொடர்ந்து மெசேஜை கேளுங்க. வாரத்தில் ஒரு நாள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக எங்களை மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.